என்னடி முறைக்கிற? ஒன்ன கொசு கடிக்கலையா? நீ மட்டும் என்ன நிம்மதியாவா தூங்கிட்டு இருக்க? கார்பரேஷனுக்கு போன் பண்ணி கொசு மருந்தாவது அடிக்க சொல்லுடி. ஒரு தடவை கொசு மருந்து அடிச்சது பத்தாதா உனக்கு? அத வேற ஏண்டி ஞாபகப்படுத்துற? ஒண்ணு கொசுவை வச்சு விரட்டுறாங்க, இல்ல கொசு மருந்து அடிச்சு பிடிக்கிறாங்க. ஒரே தொல்லையா போச்சுடி. ஐயோ அம்மா, கொசுடி. அம்மா, நீ இந்த குடும்பத்தை பழி வாங்க வந்தியா இல்ல சொகுசு வாழ்க்கை வாழ வந்தியா? வந்ததுல இருந்து சாப்பாடு சரியில்லை, ஏசி இல்ல, ஃபேன் இல்ல, லைட் இல்லன்னு ஒரே டார்ச்சரா இருக்குமா உன்னோட. உன்னை சமாளிக்கிறதே எனக்கு பெரும் பிரச்சனையா இருக்கு. இதுக்கிடையில இந்த குடும்பத்தை அழிக்கிறத பத்தி வேற நான் யோசிக்கணும். ஏண்டி இவ்ளோ டென்ஷனா இருக்க? இத்தனை நாள் நம்ம போட்ட பிளான் எல்லாம் எப்படி சொதப்புச்சு தெரியுமா? நல்லா தெரியுமேடி, நான் தான் கூடவே இருக்கேன்ல. ஐயோ அம்மா, அந்த வீரா என் போன்ல டிராக்கரை வச்சிருக்கா. அப்படின்னா? ஐயோ, நான் பேசுறது, நான் மெசேஜ் பண்றது, இது எல்லாத்தையும் அவ போன்லயும் பார்க்க முடியுமா? என்னடி சொல்ற? ஆமாமா, அதெல்லாம் வச்சுதான் எல்லாத்தையும் இத்தனை நாளா கண்டுபிடிச்சிருக்கா. நான் தான் முட்டாள்தனமா இருந்திருக்கேன். அந்த வீராவும் மாறனும் எல்லாம் மீறி போயிட்டு இருக்காங்கம்மா. அவங்களுக்கு ஒரு முடிவு கட்டணும். என்னையா வீட்டை விட்டு அனுப்பணும்னு நினைக்கிறீங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க 2 பேரும் இந்த உலகத்திலேயே இருக்க மாட்டீங்க. நானும் கொலை பண்ற அளவுக்கு போக கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா என் கழுத்துக்கு கத்தி வரும்போது நான் ஒரு சில முடிவு எடுத்துதானே ஆகணும். பாய் வீரா, டாடா மச்சான். ஐயோ, உங்களோட நக்கல் நையாண்டி அந்த பேச்செல்லாம் கொஞ்சம் மிஸ் பண்ணுவேன். பரவாயில்ல, அடுத்த ஜென்மோன்னு ஒண்ணு இருந்தா அப்ப மீட் பண்ணலாம். வீரா, 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 எந்திரி வீரா. என்ன? இதுக்கு மேல நாம இங்க இருந்தா நம்ம மாட்டிப்போம். எஸ்கேப் ஆயிடலாம். வீரா, வீரா, 2 பேர் வெளியில வாங்க. யாருமே இல்ல வீரா. அண்ணனுக்கு ஒண்ணு அழாதீங்க. ஒன்னும் ஆகாதீங்க. அழுதுட்டு இருக்கீங்க? அவரெல்லாம் பல வருஷமா உழைச்ச மனுஷன், உடம்பு இரும்பு மாதிரி. அவருக்கெல்லாம் ஒண்ணும் ஆகாது. ஏதாவது சின்ன மயக்கமா இருக்கும், யாரும் பயப்படாதீங்க. தைரியமா அழுகிறத நிறுத்து. அவருக்கெல்லாம் ஒண்ணும் ஆகாது. பயப்பட வேண்டியதில்ல, நல்லா இருக்காரு. இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன், 10 நிமிஷத்துல கண் முழிச்சிருவாரு. டாக்டர், என் அண்ணனுக்கு என்ன ஆச்சு? அது திடீர்னு மயக்க போட்டு விழுந்துருச்சு, நெஞ்சு வேற புடிச்சிட்டு விழுந்தது. ஆமா, இதுக்கு முன்னாடி அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்காமா? ஹார்ட் அட்டாக்கா?
இல்ல நல்லா யோசிச்சு சொல்லுங்க. அவருக்கு ஒரு வாட்டி வந்திருக்கு டாக்டர். வேற ஏதாவது இன்னொரு தடவை நல்லா யோசிச்சு பாருங்க. தடவை இல்லையே. இல்ல இல்ல அவருக்கு ஏற்கனவே 2 டைம்ஸ் அட்டாக் வந்திருக்கு. இது 3rd டைம். 3வது அட்டாக்கா? இங்க பாருங்க, 3வது தடவை அட்டாக் வந்ததுக்கு அப்புறமும் கவனமா இல்லைன்னா ரொம்ப ரிஸ்க் அதிகம். சரி, பயப்படாதீங்க. நாம கவனமா பாத்துக்கிட்டோம்னா அதுல இருந்து கண்டிப்பா தப்பிக்க முடியும். அதான் குடும்பத்துல இத்தனை பேர் இருக்கீங்கல்ல, இதுக்கப்புறம் அவரோட சாப்பாடு, மருந்து, மாத்திரை எல்லாமே கரெக்டா ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. நாங்க நல்லா பாத்துக்கிறோம் டாக்டர். என் அண்ணனை மட்டும் நல்லபடியா குணமாக்கி அனுப்பிடுங்க. நல்லா பாத்துக்கிறோம் அவரை. அது மட்டும் பத்தாதுமா, அவரை பீஸ்ஃபுல்லா இருக்க வைக்கணும். மனசு அமைதியா இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். எதுக்காகவும் அவர் டென்ஷன் ஆகக்கூடாது. லாஸ்ட் டைம் கூட ஒரு சின்ன செக்கப்காக வந்திருந்தாரு. பேசும்போது கூட ரொம்ப மன அழுத்தத்தோட தான் பேசினாரு. பெருசா உங்ககிட்ட எதையுமே வெளிக்காட்டியிருக்க மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். குடும்பத்துல 1000 பிரச்சனை இருக்கலாம், கஷ்டம் இருக்கலாம், சண்டை வம்பு எல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கும். அதெல்லாம் பெரும்பாலும் அவர்கிட்ட கொண்டு போகாம அவரு ஸ்ட்ரெஸ் ஆகாம பாத்துக்கங்க. அதுதான் நீங்க அவருக்கு கொடுக்கிற பெஸ்ட் மெடிசன். நீங்க கொஞ்ச நேரம் கழிச்சு போய் பாருங்க, பட் டிஸ்டர்ப் பண்ணாம பாருங்க. எமோஷனலா அவர்கிட்ட எதுவும் பேசாதீங்க. ஓகே? சரி, பாத்துக்கோங்க.